ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கு காலையில் ஒரு 7 மணி இருக்கும். எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பி, ப்ரோ திருப்பி நாங்கள் 0.5 டோன் கொடுக்கணுமா இந்த மொனோரிக்ஸ் ஏர்ட்ரிப் கிளைம் பண்ணுறதுக்கு? ஆல்ரெடி அவர் 1.3 டோன் கொடுத்து கிளைம் பண்ணியிருந்தவர். அவர் இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, ப்ரோ நான் இது பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட $1.5 கிட்ட $2 டொன்னுக்கிட்ட நாங்கள் அதில் டெபாசிட் இருக்கோம். வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு எங்களுக்கு திருப்பி ஒரு ஃபீஸ் கேட்குமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்து, அதோட உங்களோட அட்ரஸ் சப்மிட் பண்ணி இதுக்கு 0.5 டெபாசிட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. நான் அதை செக் பண்ணி பார்க்க மொனோரிக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லி இருந்து. ஓகே பாருங்கள், மொனோரிக்ஸ் கம்யூனிட்டி சப்ஸ்கிரைபர்ஸை பாருங்கள், 7.5 சப்ஸ்கிரைபர்ஸ். ரைட், இது அவர் எனக்கு அனுப்பின ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ். நான் அவங்களோட ஒஃபிஷியல் இதை செக் பண்ணி பார்க்க, அவங்களுடைய ஏர்ட்ரிப்புகளே அவங்களோட ஒஃபிஷியல் கம்யூனிட்டி இருக்கும், அதை செக் பண்ணி பார்க்க 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ வித்தியாசத்தை பார்த்துக்கொள்ளுங்க, எது ஃபேக் எது ஜெனுவின்னு சொல்லி நீங்கள் வித்தியாசத்தை பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் இது ஸ்கேமாகவே இருக்கட்டும், எங்களுக்கு வித்ட்ராவல் தராமலே போட்டோம் இந்த மொனோரிக்ஸ். ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்குலேயும் ஒரு சப்பாக வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்களுடைய ஃபண்டை பறிக்கிறதுக்காக, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச கிரிப்டோவை மணியை பறிக்கிறதுக்காக நிறைய இதுகள் போய்கின்றது. ஸோ இந்த ஏர்ட்ரிப்ஸ்லையும் கவனமாக இருந்து கொள்ளுங்க. அதோட லேட்டஸ்ட் அப்டேட் இன்றைக்கு 21 UTC டைம், அதாவது அவங்களோட டைமுக்கு 9 மணிக்கு, நம்மளோட டைமுக்கு விடிய காலத்தில் ஒரு 2:30 மணிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி ஒஃபிஷியல் அறிவிச்சிருக்கிறாங்க. நான் கிளைம் பண்ணிட்டேன். உங்களை கிளைம் பண்ண சொல்கிறது உங்களோட விருப்பம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களை கட்டாயப்படுத்தலை, நீங்கள் கட்டாயம் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லலை. இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க பண்ணியிருப்பீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. நாளை காலையில் தெரிஞ்சிடும் தருவாங்களா தரமாட்டாங்களான்னு சொல்லி. இது பிங் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. உதாரணத்துக்கு என்னட்ட ஒரு 20 லட்சம் டோக்கன் இருந்துன்னு சொல்லி நான் அதில் செல் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக போட்டேன்னா எனக்கு ஒரு $45 ப்ராஃபிட் வரும். அவங்க நாங்கள் கிளைம் பண்ண டோக்கன்ஸ் அப்படியே தராங்களா இல்லை ரேஷியோவில் குறைக்கிறாங்களா, எதுவுமே இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. நாளைக்கு காலை 2:30க்கு போகிறோம். நாளைக்கு நீங்கள் நித்திரம் தூங்கி எழும்பு காலம் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கான்னு தெரிஞ்சிடும். நாளைக்கு இதை பற்றி நியூஸ் தெரிஞ்சிடும். ஸோ 20 லட்சம் இருந்தால் எனக்கு ஒரு $45 கிடைக்கும். சில பேர் 100 லட்சம் 50 லட்சம் கோயின்ஸ்லாம் மைண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும். பட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கிடைக்கிறது வித்தியாசமாக உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த சீலியா மைனிங் இருந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்குது, வெஸ்டிங் ஷெடியூல். இவங்க லிஸ்டிங் தரப்போகிறாங்க, வார மாதம் லிஸ்டிங் தரப்போகிறாங்க. அந்த லிஸ்டிங் நேரம், லிஸ்டிங்க்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு 20% டோக்கனை எங்களுக்கு நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதை நாங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். மிச்சம் 80 விதமான டோக்கன்ஸும் 12 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 6.7 விதமாக எங்களுக்கு தரப்போகிறாங்க. கொஞ்சமாக தரப்போகிறாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேயே 100 டோக்கன்ஸையும் 100 வீதத்தையும் தந்துட்டோமா இருந்தால் நாங்கள் நல்லா விற்று செல் பண்ணி போட்டு ப்ராஃபிட் எடுத்து போட்டு அவங்கள லொஸ் பண்ணி விட்டுருவோம்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு கொண்டு எங்களுக்கு ஒரு 20% தான் அன்லாக் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. இந்த ஜெனுவினாக ஒவ்வொரு அப்டேட்டையும் வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் நொட்டலியும் எக்ஸ்சேஞ்ச் மைனிங்கும் அப்படித்தான். அதோட அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு 10,000 கோயின்ஸ் இருந்ததுண்டா, சிலியா கோயின்ஸ் இருந்ததுண்டா, டோக்கன் ப்ரீசேலில் மைனிங்கில் ஏர்ட்ராப்பில் அவர் பெற்றுக்கொண்டு இருந்தாரா இருந்தால் அன்லாக் பண்ணுறதுக்கு லிஸ்டிங்க்கு முன்னாடி அன்லாக் ஆகும். அவருக்கு 2000 டோக்கன்ஸ் அன்லாக் ஆகும். மீதம் இருக்கிற 8000 டோக்கன்ஸும் 12 மாதத்துக்கு 666 சீரியா டோக்கன்ஸாக அவ்வளோவுமே உங்களுக்கு கிளைம் பண்ணி முடிஞ்சிடும். கொஞ்சமாக தருவாங்க. அதை நாங்கள் வார காலத்தில் செல் பண்ணி அதை ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க, இன்னும் சிலியா மைனிங்கை ஒர்க் ஆகி கொண்டு தான் இருக்குது. நாங்கள் அதில் மைனிங் பண்ணி கொண்டிருக்கோம், ஏர்ட்ராப் பண்ணி கொண்டிருக்கோம், KYC 1, 2 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறீங்க, KYC 1 பண்ணாமல் இருக்கிறீங்க. அப்படியானாக்கள் 15 நாள் ஸ்ட்ரீக் கம்ப்ளீட் பண்ணி போட்டு KYC 1 முடிச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் KYC 2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் 15 நாள் வெயிட் பண்ணணும். 15 நாள் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக நீங்கள் மைண்ட் பண்ணால் மட்டும்தான் KYC 2வும் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எந்த டைம் பீரியடில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய மைனிங் பீரியட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. 24 hours 6 hours 12 hours எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட மைனிங் பீரியட்டை ஸ்டார்ட் பண்ணி வார கோயின்ஸை கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் எத்தனை கோயின் கிளைம் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பாருங்கள், KYC ஆப்ஷன் இருக்குது, மைன் ஆப்ஷன் இருக்குது, அதோட ஏர்ட்ராப்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. ஏர்ட்ராப் ஆப்ஷன் நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. இந்த ஏர்ட்ராப் ஆப்ஷனுக்கு எங்களுக்கு சில நேரத்தில் 6 டோக்கன் 5 டோக்கன் 4 டோக்கன் சொல்லிலாம் தராங்க. அதை பற்றி கொஞ்சம் கிளைமாக பார்க்க போகிறோம், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி காய்ச்சிருக்கிறேன். சில பேர் இதில் கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. பாப்போம், இந்த ஏர்ட்ராப்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது தானே, அந்த ஆப்ஷனுக்குள்ள என்ன வித்தியாசமாக இருக்குது, என்ன நாங்கள் பண்ணணும், என்ன டாஸ்க் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏர்ட்ராப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி 2-3 இதுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ப்ரைஸ் பூல் 2,50,000 சொல்லிலாம் போய்கிட்டு அதில் விசிட் ஏர்ட்ராப்னு அவைலபிளாக இருந்தேன்டா, விசிட் ஏர்ட்ராப்னு இருந்தேன்டா, அந்த விசிட் ஏர்ட்ராப்பை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண நம்ம டாஸ்க்கள் தந்திருப்பாங்க, சின்ன டாஸ்க்கள் தான் எல்லாமே. ட்விட்டரில் பண்ணுற டாஸ்க்கள், டெலிகிராமில் பண்ணுற டாஸ்க்கள். ட்விட்டரை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் லைக் பண்ண சொல்லுவாங்க, ரீபோஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க போடுற இதுக்கு கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு பேக் வந்தீங்களா இருந்தால் அந்த பர்பிள் கலரில் இருக்கிற டாஸ்க் க்ரீன் கலருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும், மாறிடும்.
ஓகே, அப்போ நீங்கள் அந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்றதும் அதுக்குள்ளே கிளைம் சீடியான்றது ஏர்ட்ராப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு கிளைம் சீடியான் இருக்கும். அப்படி வந்தால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய டோட்டல் பேலன்ஸோட அது ஆட் ஆகிருக்கும். நான் இப்போ 2 டாஸ்க் பண்ணியிருந்தேன். நான் இப்போ பார்த்து 2 டாஸ்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு ஒரு 4 டோக்கன் சம்திங் எனக்கு கிடைச்சிருந்து. ஸோ நீங்களும் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது டோக்ஸ் லிஸ்ட் ஆக போது 14 லிஸ்ட் ஆகிறதாக அன்அஃபிஷியல் நியூஸ்கள் நிறைய வந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் அன்அஃபிஷியல் நியூஸ்கள் தான் ஒஃபிஷியலாகவும் மாறுறது. குக்கோயினில், பைபிட்டில், ஓகேக்ஸ்லாம் லிஸ்ட் ஆகிறதாக, பைனான்ஸில் கூட லிஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் கதைகள் அடிபட்டு கொண்டு இருக்குது. ஸோ இப்போ கூட உங்களுக்கு டைம் இருக்குது. 4 நாள் 5 நாள் இருக்குது. 5 நாளும் டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி செக்இன் கன பேர் பண்ணிக்கொண்டு இருப்பீங்க, சில பேர் பண்ணாமல் இருப்பீங்க. இன்றைக்கு 20வது டெய்லி ஸ்ட்ரைக் நாள். அவங்க டெய்லி செக்இன் இன்ட்ரடியூஸ் பண்ணி 20வது நாள். ஸோ ஒவ்வொரு நாளும் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும், கொஞ்சம் coins இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட டொன் ட்ரான்சாக்ஷன், மேக் அ டொன் ட்ரான்சாக்ஷன் ஒரு 0.1 டொன் coin ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டொன் கீப்பரை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் இருந்து ஒரு சின்ன ஒன் செயின் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் இதை பற்றி காய்ச்சிருப்பேன். சில பேர் இன்றைக்கும் ஒருத்தர் கேட்டவங்க பண்ணால் எங்களுக்கு ஃபேக் ஆகிருமா, ஸ்கேம் ஆகிருமான்னு சொல்லி நான் ஸ்கேம் ஆகுன்னு நினைக்கல. ஏன்னா இது டெலிகிராம் சப்போர்ட் பண்ணுற டெலிகிராமுடைய ஒஃபிஷியலான ஏர்ட்ராப். ஸோ நீங்கள் அதில் பண்ணுறது பண்ணாதும் கூட விருப்பம், ஆனால் பண்ணினா நல்லா எனக்கு தோணுது. 0.1 டொன் தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணுறது மூலமாக எங்களுக்கு 3000 டோக்கன்ஸ், எங்களுக்கு 3000 டோக்ஸ்க்கு எங்களுக்கு தராங்க. இன்வைட் பண்ண முடிஞ்சால் இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 4 நாள் இருக்குது. இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பெருசாக வரப்போகிறதில் இருந்தாலும் கொஞ்சம் டோக்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு 100% எங்களுக்கு தராங்களா, இல்லாட்டி இதில் பிடிச்சி கொண்டு தராங்களா, வெஸ்டிங் பீரியடில் தராங்களா, இந்த மாதிரி போன்னு சொல்லி இன்னும் தெளிவான விளக்கங்கள் இல்லை, அப்டேட்டில் வந்தால் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் வீடியோவாகவும் தெரியப்படுத்துவேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.